அழகாகவே நடந்து வருகின்றார்கள். அம்மா அன்னபோல் நடந்த ஆசார கைவீசி சின்ன இடையகல்ல சிங்காரம் நடையகலை அப்படி தோழி பெண்ணோடு வருகின்றார்கள். வெள்ளியம்மை சரி காந்தமலர் வரிக்கலாம் அம்மா அங்கே கந்தனை பார்க்கலாம் என்று சொல்லி சரி அப்படி அழகா வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி அப்படி அழகா சோலைக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமான் அம்மா அப்படி வரும் முருகனை கண்டபோது சரி மகிழ்ச்சியோடு வந்தார்கள். அந்த தோழி அவள் சரி அப்படி முருகப்பெருமானை கண்டபோது அவள் சென்று விட்டாள். சரி இரண்டு பேரும் பேசிவிட்டு வருவார் என்று சொல்லி சென்று விட்டார். சரி அப்படி இரண்டு பேரும் பாருங்கள் சரியா அழகாக சோலைக்குள்ளே அமர்ந்து அன்றும் பேசினார்கள். அம்மா மனவிட்டு மனம் பேசினார்கள். மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி கொஞ்ச நேரம் ஆனது பாருங்க. சரி வள்ளியம்மை பார்த்தார்கள். அம்மா சுவாமி என்ன நேரமாகிவிட்டது. சரி என் தந்தை வந்து விடுவார். ஆமா நான் திரைப்படத்திற்கு காவலாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்கு போனீர்கள் சொல்லி கேட்பார்கள். ஆமா ஆகினா எனக்கு விடை கொடுக்க வேண்டும் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்க. சரி அம்மா புறப்பட்டார்கள். இந்த முருகப்பெருமான் புறப்பட்டார். அங்கே சென்று திரைப்படத்திற்கு காவலாகவே அமர்ந்தார்கள் வள்ளியம்மை. சரியா அப்ப பாருங்க காவல் புரிந்து இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு பக்கமாக என்ன நடக்கிறது பாருங்க. என்ன நடக்கிறது? அழகாகவே இந்த திரையானது வளர்ந்து சரி அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஆமா அந்த பயிர்கள் எல்லாம் விளைச்சல் கொடுத்தது காலம் முடிந்தது அறுவடை செய்தார்கள். அப்ப பாருங்க வந்தார் இந்த நம்பிராஜன். அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்து நம்பிராஜன் மகளை கூட்டிட்டு போகணும்ல. சரி வருகின்றார். அம்மா மகளே என்னப்பா வள்ளி என்னப்பா நீ அழகா காவல் புரிந்தாய். சரி சிறப்பாக பயிர்கள் வளர்ந்து விட்டது. சரி இனிமே அறுவடை தான் செய்யணும். சரி நம்ம புறப்படுவோமா? நம்ம வெறும் கடன் காப்பி மட்டும் கொடுத்தா போதாது. கடன் காப்பியா? கடன் காப்பி கடன் வாங்குறது உனக்கு கூட கடன் காப்பி வேற என்ன கொடுக்கணும்? சாப்பிடுறதுதான் கொடுக்கணும். நம்ம நீ வாங்கி கொடு. வாய் கிளிய பேசுவான். சரி கொடுக்கணும் கொடுக்கணும். சரி கொடுப்பா. நீ வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்படி காப்பி போடுறதா இருந்தா வாங்கிட்டு ஊர்ல இட்ட மொழியில எவ்வளவு பெரிய கடை இருக்கு. சரி மன்னார்புரத்துல எத்தனை முட்டாய் கடை இருக்கு. சரி வாங்கிட்டு வரலாம். கடை தான் இங்கே இருக்கு. அங்கே போகணும். இங்கே கடை இருக்குல்ல இருக்குல்ல. அப்புறம் என்ன பின்னாடி கடை இருக்குப்பா. ஆமா உன் கை பைக்குல எத்தனை ரூபா? 10 ரூபா இருக்கா இல்ல 1 ரூபா இருக்கா? ஒரு பைசா கூட இருக்காது. பணம் வைக்கிற பழக்கமே கிடையாது. ஒன்னே மாதிரி ஆளும் உலகத்திலேயே பார்க்க முடியாது. பணம் எதுக்கு? 1 ரூபா கூட பாக்கெட்ல இருக்க. பாய் வண்டி வேற சும்மா இருந்தா வண்டி ஏதாவது ஆயிட்டு என்ன செய்வாங்க? வாங்கிட்டு போட்டு விட்டுட்டு பேசாம போவேன். என்ன செய்யணும்? துணி சமைக்க முடியும். பரவாயில்ல அண்ணே. துணிச்சலுக்கு மாதிரி தைரியம் யாருக்கு வரும்? அப்படி சொல்லு. 1 ரூபா கூட பையில இல்லாம யாரா வர்ற ஒரே மனுஷன் நீந்தான். உண்மையிலே இருக்காங்க. ஒரு காப்பி கூட வாங்கி தர மாட்டான். சரி ஏமா 100 ரூபா இருக்கா? தங்கச்சி 100 ரூபா தான் ஏடு. கையில பணம் தானமும் வாங்கி தர முடியும். ஏன் கொண்டு வர்றதுன்னு சொன்னா நம்முடைய திருக்கோவிலின் ஆட்சியத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு.